நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை திமுக நிறைவு செய்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக பேச்சுவார்த்தை குழுவானது இறுதி செய்திருக்கிறது. இந்த கூட்டணியில் இறுதியாக காங்கிரஸ் கட்சி தனது தொகுதி பங்கீடை நிறைவு செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் முதலில் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு வேண்டிய விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை கொடுத்ததுக்கு பிறகாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கான தாமதங்கள் நீடித்து வந்தது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்ததாகவே சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய குழுவினர், குறிப்பாக கட்சியினுடைய பொதுச்செயலர் கே.சி. வேணுகோபால் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் தமிழகம் வந்திருந்தனர். அவர்கள் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டு இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையிலேயே 10 தொகுதிகள் புதுச்சேரி உட்பட, தமிழ்நாடு புதுச்சேரியில் உட்பட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 10 இடங்களில் போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் போக இந்த கூட்டணியில் ஏற்கனவே 2 கட்சிகளுக்கு தொகுதியுடன் கூட்டணியானது கையொப்பமாக இருக்கிறது. குறிப்பாக அடுத்த கட்டமாக 3வது கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அந்த கூட்டணியை இறுதி செய்திருந்தது. குறிப்பாக ஐஎம்எல் கட்சியை பொறுத்தவரை ராம்நாடு தொகுதிகளில் அந்த கட்சியுடைய சின்னமான ஏணி சின்னத்துல போட்டியிடுவதற்கான கையொப்பமானது ஆகியிருந்தது. அதற்கு அடுத்த கட்சியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியானது திமுக கூட்டணியில தனக்கான தொகுதி பங்கீடு கேட்டு இறுதி செய்திருந்தது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்துல கட்சியினுடைய உறுப்பினர் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக திமுக கூட்டணி கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நீண்ட நேரம் நடைபெற்று வந்தது. அந்த பேச்சுவார்த்தையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் 2 தொகுதி என்ற எண்ணிக்கை மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் அவர்களுக்கு எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு 2 இடங்கள் என்ற தலா 2 இடங்கள் என்ற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் 2 தொகுதி என்ற எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டு கடந்த முறை போட்டியிட்ட 2 தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட விழுப்புரம் தொகுதி, அதே போன்று சிதம்பரம் தொகுதியானது இம்முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக மதிமுக, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மதிமுகவிற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது எண்ணிக்கை மட்டும் உறுதி செய்யப்பட்டு உடன்பாடு கையொப்பமாகி இருக்கிறது. இன்னும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வாறு எண்ணிக்கை மட்டும் உறுதி செய்யப்பட்டதோ அதே போன்று மதிமுகவுக்கும் எண்ணிக்கை மட்டும் உறுதி செய்யப்பட்டு அக்கட்சிக்கும் இதுவரை எந்த தொகுதியில் போட்டி என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடாத சூழல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே 2019 நடைபெற்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த இந்திய ஜனநாயக கட்சி தற்போது இந்த கூட்டணியை விட்டு வெளியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இந்த முறை புதிதாக கூடுதலாக ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அந்த கட்சி மக்கள் நீதி மையம் என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வந்த நிலையில அந்த கட்சியினுடைய மக்கள் நீதி மையத்துடைய குழுவினர் ஒரு முறை கூட திமுகவின் பேச்சுவார்த்தைக்காக வந்ததில்லை. தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைமையும் திமுகவினுடைய தலைமையும் மட்டுமே பேச்சு வந்ததாகவும், அதுவும் தொலைபேசி வாயிலாக கூட்டணி குறித்து பேச்சு வந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயம் நேரில் வந்து முதல்வரை சந்தித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சி திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் எனவும், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது, அதுக்கு அடுத்தபடியாக 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மக்கள் நீதி மய்ய கட்சி ஒரு இடத்தை பெறும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு அதற்கான கையொப்பம் செய்யப்பட்டதாக கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது கடந்த முறை போட்டியிட்டது போலவே புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் போட்டியிடும் என்ற ஒப்பந்தமானது கையொப்பமாகி இருக்கிறது.